ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மிளகு பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை, அரிசியும் பருப்புன்னா பாசிப்பருப்பு வறுத்துட்டு ரெண்டையும் கழுவி ஊற வச்சுருக்கேன். நெய், பெருங்காயத்தூள், தேவையான அளவு நமக்கு ஆயில், உப்பு, அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தாளித்து அரிசி போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணிக்கு காய வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா சீக்கிரம் வேலை முடியும். தண்ணி கொதிச்சிருச்சு, எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன், அதனால் கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள். சால்ட்டை விட கல் உப்பு தான் உங்களுக்கு நல்லது. தண்ணி காஞ்சிருச்சு. இந்த பக்கம் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு 4 டம்ளர் தண்ணி வைங்க. இப்போ பருப்புமே அதே மாதிரி தான். ஒரு 2 டம்ளர் ரைஸ்க்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு வறுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மூடி போட்டு விசில் விட்டுறலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வைக்க வேண்டியதான். லாஸ்ட்டாக முந்திரி வறுத்து உள்ளே போட்டுடலாம். ஏன்னா லாஸ்ட்டாக போட்டோம்னா தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். நல்லா வறுத்தாச்சு, போட்டுடலாம். ஹலோ, பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.